ஸோ அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒன்ஸ் அகெயின் இன்றைக்கி நாள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். நம்ம தல அஜித் சாரோடைய படம் வெளியிட்டிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு கவலை அதுதான். பிகாஸ் இந்த நாட்டில் அது ரிலீஸ் பண்ணலை அண்ட் அது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கம்மி தான். ஸோ எனக்கு அந்த ஒரு பெரிய ஒரு கவலை. அண்டு அதை தாண்டி இந்த படத்தில் வர எல்லா ரிவ்யூஸையும் நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸ்பாய்லர் அலர்ட்டெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை தொடர்ந்து அப்படியே இன்னொரு பக்கம் வந்தோன்னா டி சீரீஸில் ஒரு சாங் வெளியிட்டிருந்தாங்க. நேற்று நைட் தான் நாங்கள் பார்த்தோம் வைக்கிற டைகர். ஸோ புலி சாங் நம்ம டாக்கி அண்ணே பாடியிருந்தார். அதையும் பார்த்ததுக்கப்புறம் நான் நினச்சோம் இதுதான் லாஸ்ட் சாங் இருக்குன்னு. பட் இல்லை, நேற்று கடைசி அப்டேட் இல்லை, இதுதான் கடைசி அப்டேட்டாக இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ரணகலம் பாட்டோடைய ஒரு ஆடியோ சாங் தான். இந்த மாதிரி பாட்டு இருக்குதுன்னு கூட தெரியாது. இந்த பாட்டை பாடிட்டு நிக்சன் அண்ட் அவருமே இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது ஒரு சின்ன ஒரு போர்ஷன் இருக்குன்னு பார்த்தது. ஹோல் சாங் he has sung with அந்த இன்னொரு சிங்கர் இருக்கார், ஸ்மித் ஆஷர்னு ஒருத்தர். அவர் கிங்ஸ்டனோடைய டைட்டில் ட்ராக் அவர் தான் பண்ண நிறைய பேர் தெரிஞ்சிருக்காரு. ஸோ அவர் அதை பாடியிருக்காரு. அண்ட் நிக்சன் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஆஸ் வெல் as அவர் பிக் பாஸ் வந்திருந்தார். பார்க்கலாமா இந்த பாட்டு எப்படி இருக்குது? வெறும் ஆடியோ சாங் தான் இருக்குது, கேட்கலாம். என்னால் படத்தை தான் பார்க்க முடியாது. அந்த ஒரு பெரிய காலம் இந்த பாடசரி கேட்டு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்றது அப்படியே என்ன பேசணுமோ பேசலாம். ஹேவிகோ ஆரம்பிக்கலாமா? எல்லா தியேட்டரில் பார்த்துருப்பீங்க, பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் கேளுங்க. ஓகே, ரெட் 1 2 3 here we go. இதுக்கெல்லாம் 2 பாடியும் போட்டுக்கணுங்க. ஓ, இது அந்த ஓஜி சம்பத்தோட கனெக்ட் ஆக மாட்டேங்குது மியூசிக்கெல்லாம். ஐயோ, தியேட்டர் ஃபீல் வருதுங்க, கவலையாக இருக்குது. இருக்கிற வரையில எவனுக்கு முடிவுன்னு தெரிஞ்சுக்க வழி இருக்கா? இவன் பறக்கிற திசையில தெரிகிற எதிரிய முடிச்சிட்டு மன்னவன் போல் சிரிப்பான். தியேட்டர்லாம் இப்படி இருக்கும்ல இந்த மியூசிக்கெல்லாம் அண்ணன் பறக்கும். மண்டிய போட்டுட்டு மன்னிப்ப கேட்டுடு ஏன்னா இவ வரலாற பார்த்து நடிக்கிற ஆள் போல நீனா கொஞ்சம் சிக்காத ஆசை முடிச்சுட்டு ஆயுசு முடிச்சு தொட முடியுமா வர ஒட்டிக்கோ ஒட்டி குச்சிக்க நான் பார்க்கும்போது பத்திக்கோ கண்ண மூடி இவன் பேர உள்ள நினைச்சிட்டு வேற மாதிரி சின்ன பொடிச்செல்லாம் சும்மாவே கத்துட்டோம். சிக்கி தவிக்கிற கூட்டத்துல கூத்தட்டும். சின்ன போல இப்ப வேட்டையாட போறவன சீண்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அழிக்கிற பொறுப்புல இருக்கிற ஜாடு நித்தம் யுத்தம் நடத்திட சித்தம் துடிக்குது தப்பிக்க வழியில ஓடி. JV is another level music. Oh, பாடல பார்த்து முடிச்சிட்டோங்க. பார்த்து முடிச்சது மட்டும் தான் எனக்கு இது தானே எதுவும் இல்லை. அண்ட் கிரெடிட்ஸ் டு டி சீரீஸ் தமிழ்
எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு டைட்டில் ட்ராக்கா இது வந்து ஒரு சண்டைக்கான ஒரு பாடலா எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என் கவலைகள் இந்த வீடியோ நான் வந்து பேச போகிறேன். பிகாஸ் இந்த படத்தை பார்க்கணும் ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு. இங்கே ரிலீஸ் பண்ணான்னு நினச்சேன். அண்ட் அதை ரிலீஸ் பண்ணாததுக்கு காரணம் என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸாக என்னன்றதுலாம் தெரியல. அண்ட் இதே தெலுங்கு ஹிந்தி படங்களாக இருந்தால் லைக் ரிலீஸ் ஆகிருக்கும். தமிழ் படங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மார்னிங் காத்தால் எந்திரிச்சதுலேருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் என்ன நடக்குது, எல்லாம் என்ன மாதிரி போயிட்டுருக்குன்னு பார்த்தா ஃபுல்லாக ரிவ்யூஸ் ஸ்பாய்லர். நான் ஒன்று தாங்க சொல்கிறேன், போடுங்களா படத்தை பாருங்கள் தயவு செஞ்சு. அந்த படத்தோடைய ஹோல் திங்கே வந்து ரிலீஸ் பண்ணாதீங்க. வந்து ட்விட்டர் எங்கே போனாலும் குட் பேட் அக்லி, இங்கே போனால் அங்கே போனால் இங்கே போனால் ஜிபியு என்ன பழக்கம் இதெல்லாம் வேண்டாம். பார்க்குறீங்களா உங்கள் சந்தோஷத்தை பார்த்து நான் இன்னும் ஹைப் ஆகி சந்தோஷமாகிறேன். பிகாஸ் எனக்கு அந்த படத்தை பார்க்க கிடைக்கலான்னு. ஸோ அதுதான் ஒரு மெயின் பாயிண்ட் எனக்கு. அண்ட் இந்த பாட்டை பற்றி பேசணும். அந்த பாட்டு வந்து ஃபஸ்ட்டாகவே ரிலீஸ் பண்ணிக்கலாம். அமௌண்ட் ஒன்று ஓஜி சம்பவத்துக்கு முன்னாடி இது ரிலீஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் நோ டவுட் இந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு உண்மைக்குமே இதெல்லாம் தியேட்டரில் எப்படி இருக்கிறது தான் இதை கேட்கும்போது அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். தியேட்டரில் எப்படி இருந்திருக்கு மாறும். பிளாஸ்ட்டாக வேறு லெவலுக்கு இருக்குது. அஜித் சாரோட படம் 15 வருஷம் கழிச்சு ஒரு மாபெரும் வெற்றி இந்த படம் வந்து பார்க்க போகிறது என்பது தட்ஸ் நோ டவுட் அபவுட் இட். அண்ட் இன்னொரு பக்கம் ஆதிக்கோடைய ஃபேன் பாய் மூமெண்ட் இந்த படத்தில் எல்லாம் இருக்குன்றாங்க. மற்றபடி ஸ்பாய்லர்லாம் நான் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன், நான் பார்க்கல. பப்ளிக் ரிவ்யூவில் வந்து படம் நல்லா இருக்குது, பார்க்கக்கூடிய லெவலில் இருக்குது, வேறு லெவலுக்கு இருக்குது அப்படி இப்படின்றாங்க. ஈவன் விஜய் ஃபேன்ஸ் கூட இதை பற்றி நம்ம தளபதி விஜய் ஃபேன்ஸோடைய கமெண்ட்டே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ தேங்க் காட் இந்த இடத்துல வந்து எந்த ஒரு போட்டியும் இல்லாமல் ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் இந்த இடத்துல போய்கிட்டு இருக்கு டில் நவ். ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் பாட்டில் நிக்சனும் பாடியிருக்காரு, அதுக்கப்புறம் ஸ்மித் அஷியாரும் பாடியிருக்காரு. அண்ட் வாய்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த 2 பேரோட வாய்ஸ் மிக்சிங் வந்து வரும்போது அந்த ஒரு தியேட்டர்கள் ஃபீல்கான அந்த ஒரு இது ஒன்று இருக்குது. ஸோ எந்த டவுட்டுமே அதனால தான் அப்படி சொன்னேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கவலை தாங்க என்ன செய்ய. இப்போ தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணாங்க. சரி ஓகே கடைசி பாட்டாச்சு ரணகலத்தை பார்த்துட்டு அது ஒரு குதூகலத்தை பார்க்கலாமே நானும் இந்த பாட்டை பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணி முடிச்சிடும். ரியாக்ட் பண்ணதுக்கு எல்லாம் வெறும் கேட்க தான் இருந்துச்சு. ஸோ இது ஆடியோ சாங் லிரிக்கல் வீடியோலாம் எதுவுமே இல்லை. ஜிவியோடைய மியூசிக் தான் பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காருங்க. வேறு எதுவுமே எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. அந்த மாதிரி இந்த ஆல்பமே லைக் என்ன சொல்கிறது எல்லாமே ஜானஸ் வேறு வேறையாக இருந்தாலும் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியே இந்த பாட்டு அமைஞ்சிருந்தாலும் லைக் நேற்று அந்த டாக்கி அன்னை பாடியிருந்த சாங் கூட புலி நான் 2 மறுபடியும் கேட்டேன் செகண்ட் தேர்ட் டைம். அண்ட் ஈவன் கமெண்ட் செக்ஷனில் நம்ம பார்த்தேன் 99 இது ரிலீஸ் பண்ண ஒரு சாங் மலேசியன் சாங். அண்ட் ஈவன் அவருடைய பாட்டெலாம் நான் கேட்டிருக்கேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை. பட் நேற்று தெரிஞ்சுக்கிட்டே அவருடைய இன்னும் இது அப்படின்றது. அண்ட் இன்னும் 2 எக்ஸ்ட்ராவாக இந்த நியூ சிங்கர்ஸ் நம்ம நிக்சனும் அஜரும் பாடியிருக்கிறது வந்து இன்னும் நல்லா இருந்துச்சு. லைக் ஹோல் ஆல்பமே வந்து கூஸ் பம்ப்ஸ் தருது, படமே கூஸ் பம்ப்ஸ் தருதுன்னா இதுக்கு என்னன்றது தெரியல. ஸோ குட் கம்பேக் அஜித் சார். இன்னும் பல படங்கள் எதிர்பார்க்குறோம். குட் பேட் அக்லி பார்ட் 2 இந்த மாதிரி இல்லாமல் இன்னும் வேறு மாதிரி ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் ஃபைனலி we are ending the whole good bad ugly album. லிரிக்கல் வீடியோ இருந்தாலும் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. இதான் இதை பார்த்துட்டோமே கேட்டுட்டோமே இனி என்ன. அண்ட் படத்தை பார்த்தவங்க கண்டிப்பாக அப்படியே ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு படம். ஸ்பாய்லர் எல்லாம் இல்லாமல் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பார்க்கக்கூடிய அளவில் ஓகே இந்த எலிமெண்ட்டெல்லாம் இருக்குது இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா க்ளூ ஒன்று தாங்க. தயவு செஞ்சு கதையவோ எதுவும் ரிவீல் பண்ணிடாதீங்க. ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 வீக் சார் இது இல்லாமல் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா போகிற இடத்துல எல்லாங்க இந்த சின்ன பசங்களாக இருக்கட்டும் எல்லாம் போட்டு அஜித் சாரை பற்றி தெரியாதவங்க கூட இதெல்லாம் போடுறாங்க. அதுதான் ரொம்ப எனக்கு கவலையாக இருக்குது. அவரோட விண்டேஜ் இதை பற்றி தெரியாதவங்கன்னா ரொம்ப ஒரு சில விஷயம் பேசிகிட்டு தான் அதை நான் கண்ணுக்கு எதிர பார்த்தேன். அண்ட் ஸோ தட்ஸ் இட். அவ்வளோதான். வேறு எதுவும் எனக்கு எந்த ஒரு இல்லை. பாசிட்டிவான கமெண்ட் தான். சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு சைடு கவலையாகவும் இருக்குது. பார்த்துக்கலாம் அடுத்து எந்த ஒரு படம் எனக்கு பார்க்க இருக்குன்னு தெரியலை. ஸோ let's wait for it. And for now I'm ending this whole video. Credits to the whole team and congrats. இந்த படம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அப்படியே அதுக்கும் நாங்கள் வாழ்த்துக்க தெரிச்சு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்து எந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னா இதை பற்றி யாராச்சும் எடுத்து பேசுகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லலாம். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன், அதை பற்றி பேசுவேன். And the comment box is always welcome to you people. So any comments you can like let me know என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்றது பண்ணுறதுக்கோ whatever it is. And this is simply Hari signing off from here. Stay tuned. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.